வந்தாலும் கொஞ்சம் எதமா போடுதாலும் உன்னை சொல்லி குத்தமில்ல சூப்பரேசர் சுத்தமில்ல சொல்லி குத்தமில்ல சூப்பரேசர் குத்தமில்ல பாட்ட பாடித்தான் கூட்டத்தை விரட்டுறேன் எடுடா தம்பி மேலும் கொஞ்சம் எதமா போடுதாலும் ஏ பச்சை மல்ல சாமி ஒண்ணு உச்சி மல்ல எழுதுன்னு எடுடா. ஏடா நீங்க அமலையும் குழம்பு நடந்துக்கிட்டு இருக்கு, நீ ஓரின சேர்க்க வண்டியா? ஏய் என்னண்ணே பண்ற? நீங்க என்ன வேணா பண்ணு, நான் கட்டி காத்த என் செம்மண்ணு பூமி இப்படி விருவிட்டு கிடக்கடா. மை செட்டு போடுற எங்க அண்ணன் மலர்ந்த பூவா இருந்தேன், இப்போ சாஞ்சிட்டானடா. அவன் ஆட்டு செவரொட்டிய செவத்தில் ஒட்டின மாதிரி வடக்கதில் வச்சு படுக்காத வாரிட்டு போயிருமுட்டேன். நீட்டி நிமிந்து அட்டை பாக்ஸா ஆயிட்டான் எங்க அண்ணே. ஐயா நம்ம ஊர்ல ஜேஜிபி 700 ரூபாய்க்கு எத்தனை மணி நேரம் ஓடும்? ஏன்னு இங்கே இவ்வளவு அம்மலம் கொம்பளையுமா நடந்துக்கிட்டு ஒரு பெட்டிக்காரே வேர்க்கலை திங்கிறானடா. ஏண்டா தின்னி முட்டை. ஐயா ஜேஜிபி ஒரு 600 ரூபா தரேன், அரை மணி நேரத்துக்கு 600 ரூபா தானே. இதை பூரா அப்படியே டோசர் பண்ணி இங்கே கொண்டு வர முடியுமா? அண்ணே வேர்க்கலை பூரா இப்போ சின்ன பாக்கெட்டில். அண்ணே வேர்க்கலை ஒன்று வாங்கி தர முடியுமா? நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவன் கூடிய. அதான் ஊரே வெள்ளத்தில் அரைச்சிட்டு போய் கத்திட்டு கிடந்தாங்களாம். ஒருத்தன் மட்டும் உட்காந்து பனங்கிழங்கு தின்னுக்கிட்டு இருந்தான். தம்பி செகுல சேர்த்து அரைஞ்சே வருவேன். இப்போ வந்தாரே ஒரு கப்ளிங் மண்டை. கப்ளிங் மண்டலனே நாரதர் சாமி. நாரதர் டேய் கிச்சு காட்டாதடா. இச்சு காட்டலனே நாரதர் சாமினே. நான் சந்திக்காத நாரதரே கிடையாதுடா. 19 ஆண்டுகளாக முதல்ல சரிண்ணே வள்ளி திருமண் நாடகத்துல கதை பாடல்கள் மட்டும் சென்று கொண்டிருந்தது இந்த உலகத்திலே. சரி. அப்ப வள்ளிகளை தர்க்கத்துக்கு இழுத்தவர் யாருன்னா யாரு? பெரியவங்களுக்கு தெரியும். சொல்லுங்க. வரிச்சூர் பழனியப்பன். வரிச்சூர் பழனியப்பன் செத்து போயிட்டாருனே. அவர் செத்து போயிட்டாரு. தாத்தா கேதுக்கு சொல்லவே இல்லை. லெட்டர் போட்டிருப்பாங்க, நீங்க கவனிச்சிருப்ப மாட்டீங்க. அதுக்கப்புறம் அஞ்சரைக்கட்ட ஆறுமுகம், சிவரஞ்சனி ஆறுமுகம் எல்லாத்துக்கும் தெரியும். அவரும் செத்து போயிட்டாருங்க. ஆறுமுகம் செத்து போயிட்டாரா? ஆமாண்ணே. என்ன ப்ரோ செத்துட்டாருங்க. புதுக்கோட்டை எங்க அண்ணன் முத்தப்பா கண்ணை திறந்த ஒளியிலே பாடிக்கிட்டே செத்து போயிட்டாருன்னு. என்னடா அது இதா இருக்கு? ஆமாண்ணே. மதுரை அல்லிநகரம் ஆதிநாராயணே அவரு போய் சேர்த்துட்டாருங்க. நீ நாடகத்துக்கு வந்தியா இல்ல கேதம் சொல்ல வந்தியா? எந்திரிச்சு போடா எடுவட்ட வயமாயினே போடா. உனக்கு இந்த ஜென்மத்துல உடம்பு குறையாதடா, இருக்க ஏறுடா வித நெல் மூட மாதிரி. போங்கடா. நாரதர் வந்து ஒரு 60 பேத்த காணா. ராசவாட்டு பத்தேன் வேலுக்கு தேங்காய் எண்ணெய் ஓட்டு துடைக்கிற எறும்பு வைக்கவா இல்லை ஆளுகளை விரட்டவா? ஐயா எந்தெந்த ஊரில் நீங்கள் நாடகம் வைக்கிறீங்களோ இந்த யூடியூப்பில் சொல்கிறேன். பப்புன் டான்ஸு அதோட கூட்டம் போயிடுது. இந்த வள்ளிக்கு நாரதருக்கு ராஜவாட்டுக்கெல்லாம் கூகூரில் காசை போட்டு விட்டுருங்க. அவங்க எங்கனையாவது போய் பொழைச்சிக்கிறட்டும். ஏன்னா ரசிகன் இல்லாத கலை அழகு வராது. என்னதான் நடிகர்கள் பெரிய பெரிய ராஜபாட்டோ சிறிபாட்டோ நாரதரா நீங்கள் ஊருக்கு அழைத்து வந்தாலும் கூட்டம் இல்லாவிட்டால் அவர் நடிக்கும் போது மனவேதனையோட தான் நடிப்பாருங்களே அன்பு உறவுகளே. உண்மைதானே பங்காளி? இப்போ நான் வரும்போது ஒரு 2000 பேருக்கு மேலே தானே பங்காளி இருக்கேன் யூடியூப் பங்காளி. ஆனால் இப்போ பாரு நம்ம தான் உட்காந்துருக்கணும். என்னையும் சேர்க்குற என்ன நான் நடிக்கிறேன், நீ உட்காந்துருக்க. ஐயா நீ இம்மிடியட்டாக வீட்டுக்கு போவேன், உனக்கு நான் யூடியூப்பில் ஏற்றி விடுறேன். இருங்க ப்ரோ இப்போ சண்டை வரப்போகுது உங்களை இட்டு.
நாரதர் வேஷம் போட தெரிந்தவங்களுக்கு கதையின் சாராம்சம் தெரியணும். காவலாளி உள்ள இருக்கிறான், அவனை சந்திக்கணும்னு நாரதர் சொன்னாரா? சொல்லல. சுந்தரம் இருந்த பொந்திருந்த மங்கை இங்கே உலகுக்கு ஏன் வந்தான் பாடிட்டு முறைச்சுக்கிட்டு போற நீ நாரதெல்லாம் இல்லை வேறு கட்ட உடைக்கிறவனா? விடவே மாட்டேன் ஐயா. நான் கோமாளி வேஷம், எனக்கு புராணம் எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் இதுவரைக்கும் மேடையிலே யாரையும் எம்கேஆர் கேள்வி கேட்டோ அசிங்கப்படுத்த நிறுத்த மாட்டேன். என்னையை தாழ்த்திக்கிட்டு மற்ற நடிகரை வாழ வைப்பு தான் என்னுடைய கடமை. சரிதான். அப்போ எல்லாரும் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. என்னைய முத்துச்சிரிப்பிலேருந்து யார் வந்தாலும் தெரியாத ஆள் வந்தாலும் நான் தாழ்த்திக்கிடுவேன். ஏன்னு கேளுங்களேன், அவர்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது. அவங்க நல்லா இருக்கணும், அப்போத்தான் நம்ம நல்லா இருப்போம். வாழ்த்துக்கள். இப்போ எதுக்கு நான் 3 தடவை வந்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நடிக்க வரல. என்கிட்ட நாடகம் பேசின ஆளுகளை ஒரு ஆளை கூட காணோம். நான் அப்போலேருந்தே பேசிக்கிட்டே சமாளித்து திரும்ப ஒரு உள்ளே காணாம 40 பேர் வந்தேல. இவர் வரல, இவர் வரல, இவன் இல்லை, இந்த பாடி இல்லை. யாரு? பரத்தா மாப்பிள்ள சாம்பாரா? பட்ட பேர் இன்னும் தமிழ்நாட்டில் ஒளியலையா? கேன் கத்தில் பேட் பேடின் ஜாமியாரிய சோழியே முடிஞ்சு. ஓமுண்டை கீரை முட்டை போயிட்டாங்க. பெருமாளையும் பெருமாளையும் நாராயணா என்னும் பாராயணம். தூக்க வரிசையில் எழுந்திரிச்சு வந்துட்டியா? நீ யாரியா முதல்ல? ஆளே இல்லாத இடத்துல கதையோட தடவிட்டு படுத்தாங்க. என்னன்னு கேட்டு வாங்கி பேசு. என்ன கதையோட சாராம்சத்தை இங்க யாரு உள்ள ஆளவன் சொன்ன காவக்காரர் இல்லைன்னு சொன்னேன். அங்குங்குமாக ஒரு காவல்காரன் நடமாடி கொண்டிருக்கின்றான். அவனை வைத்து கலகத்தை துவக்கம் என்று சொல்லவே இல்லை. சொல்லல. உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? கடல் எண்ணெய் லிட்டர் எவ்வளவு தெரியுமா? உனக்கு தேங்காய் எண்ணெய் லிட்டர் எவ்வளவு தெரியுமா? என்ன பிரச்சனை இழுத்து விடாத. எந்த பிரச்சனை? ஏன் பிரச்சனைக்கு வா. என்னோட உனக்கு என்னையா பிரச்சனை? ராமாயணா மகாபாரதம், ராமாயண மகாபாரதம் நூலோடைய அடி எத்தனை உனக்கு தெரியுமா? முனி எத்தனை உனக்கு தெரியுமா? தெரியும். தெரிஞ்சா கடைசி பக்கத்துல பீமனும் யமனும் மோதிய வரலாறு உனக்கு தெரியுமா? டேய் எமே எங்கடா வந்தாரு? எமே எங்க வந்தாரு? இங்க சரி, எமே இல்லையாக்க. யமன் எப்படியா அங்க வருவாரு? அப்ப நீ தெரியலன்னு சொல்ல செந்தில குறிப்பிதற்கு அரஞ்சு விடுவாராதா? நீ யமனை கொண்டாந்து உள்ள தெளிச்சிட்டு இருக்காத. பீமன் இருந்தான் சரி, யமன் எப்படி வந்தாங்க? எதுல வந்த? எதுல வந்த? ராமாயணமா மகாபாரதமா? அப்ப யமன் இல்லையா? யமன் எதுலயுமே கிடையாதுயா. ஐயோ ஐயோ யாரு? யமதர்மனோட பொண்டாட்டி. ஐயோ யமதர்மனோட பொண்டாட்டி தாங்க. ஐயோ ஐயோ யாரு? யமதர்மனோட பொண்டாட்டி தான். ஐயோ நான் சொன்னது ஐயோ. ஐயோன்னா என்ன? நீங்க சொல்லுங்க. யமனோட வப்பாட்டி. டேய் முடிஞ்சு சொல்லி கை தட்டலாம். இதெல்லாம் வந்து படிக்கணும் பாரு. இது ஊரா நான் சேர்த்த கூட்டம் தலைக்கு 200 ரூபா ஒரு கோட்டு அவளை சும்மா இல்லை. வர வர எலெக்ஷன் மாதிரி கிளம்பிட்டேன் நான். நீ என்ன எதுக்கு கூட்டிட்டு போன மாதிரி இருக்கு? அப்படி சொல்லியா? கடைசியில் நீ பிளாக்கில் சரக்கு ஓட்டு வரைக்கும் வந்துருச்சாங்க அண்ணே. எங்க அண்ணன் சொன்னா நான் எது வேணா செய்வேன். எவ்வளவு ஒரு ஏக்கத்தை இருந்திருப்பாரு ஆரம்பத்துல இருந்தே. சரி, நீங்க யாரு? என்ன விஷயம்? இவ்வளவு விஷயம் என்கிட்ட எழுத்து. இந்த இடத்துக்கு வரக்கூடியவர் ஆதிகாலம், ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவங்க உள்ள காலத்துல காவா காத்த இந்த குறிஞ்சி நிலத்துல ஊர் சிற்றூர் அப்படி என்றால் சின்ன ஊர். இங்கே வேலிமலை சாரல், வேலிமலை அடிவாரத்திலே யார் யார் வர வேண்டும் என்றால் முனிவராகப்பட்டவர் வந்து யாகம் நடத்துவாங்க. யாதனால வந்து நடத்துவாங்கன்னா ஒவ்வொரு முனிவரும் ஒவ்வொரு வருடமாக வருவார்கள். ஒவ்வொரு முனிவரும் தவம் செய்யக்கூடிய இடம் அந்த வேலிமலை சாரல். வேலிமலைக்கு மேல நாங்க வரல. அதனால என்ன என்ன வந்துருச்சா? என்னடா வத்தாத வியாபாரமா? சரி, இவன் யாருன்னு முதல்ல சொல்லு. உன்னை தூங்க போட்டுதாடா வந்து. அரை வேணும் ஒரு அரை போடா. இந்த 2 பேருக்கும் இப்ப வம்ப எழுத்து விட்டு அடிச்சு உருண்டை போல. நான் நார்தரே இல்லையா? வாங்கடா கொண்ட அந்த வாடா. இன்னைக்கு 2 பேலைய அடிச்சு உருண்டை விடல மேடையில. நான் கேட்கிற கேள்விக்கு என்ன செய்ய? என்ன வியாபாரம் மத்திய டேய் வாடா. என்ன வியாபாரம் பார்த்த? வியாபாரம்னா என்னன்னு தெரியுமா? யார் வியாபாரம் பார்க்கணும் தெரியுமா? வியாபாரி எங்க இருந்து வர்றாருன்னு தெரியுமா? விவசாயத்துல இருந்து விவசாயம் பண்ணாத வியாபாரம். வியாபாரம் எங்க இருந்து வந்துச்சு? என்ன
ரெண்டு பேரும் அடிபட்டு கிடக்கல. கேட்கிற கேள்விக்கு பதில் தெரியுமா? என்ன விஷயம் தெரியும் உனக்கு? என்ன விஷயம் தெரியும் உனக்கு? என்ன விஷயம் தெரியும்? ராமாயணம், மகாபாரதம், இதிகாசம் எல்லாம் தெரியும். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகசி, 10 பாட்டு, 8 தொகை, 500 என்ன தெரியும்? எல்லாமே தெரியுங்க. எல்லாம் தெரியாது நினைச்சீங்க? என்ன தெரியும்னா எல்லாமே நல்லாவே தெரியும். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அனை முக்காலத்தையும் உணர்ந்தவன் நான். எல்லாம் தெரியும். 19 புராணம் தெரியும். டேய் 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 ஓங்க அரைஞ்சு விடுவேன். புராணமே 18 தான். அப்புறம் 19வது புராணம்னா அது எந்த புராணம்? அது நம்ம சொந்த புராணம். நான் என்னமா தெரியாது நினைச்சேன். 18 உனக்கு தெரியும், அது நீ படிச்சிருப்ப. 19 சேர்த்து 19 புராணம் எனக்கு தெரியும். நாரதர் புராணத்திலே நாரதர் இருப்பார், கருட புராணத்திலே கருடன் இருப்பான், கந்த புராணத்திலே கந்தர் இருப்பார். சொந்த புராணத்துல யார் இருப்பா? சொந்த புராணத்துல யார் இருப்பா? நானே என் முன்னாடி இருப்பான். பேச முடியாது. என்ன பொண்டாட்டி நாரத புரா இப்ப நான் சொல்றேன். நாரத புராணத்துல யார் இருப்பா? நாரதர் இருப்பாரு. பிரம்ம புராணத்துல பிரம்ம இருப்பாரு. எல்லா புராணமும் அவங்க இருப்பாங்க. இவனோட சொந்த புராணத்துல இவனை நீ தட நீ போ அந்த பக்கம். இல்ல நான் விட மாட்டேன். இவன் சொந்த புராணத்துல நான் சாதாரண ஆளு சொந்த புராணத்துல இவன் இருக்கான். பொண்டாட்டி என்ன பண்ணுன்னு கேக்குறேன். இரு ஒவ்வொருவரோட வாழ்க்கை வரலாறையும் கூறுவதே புராணம். உன் சொந்த புராணத்துல நீ உன் பொண்டாட்டி இருந்து என்னை பேச விட சொல்லு முகரி ஆகிடுவேன். என்ன நீ பேச போற? நீ என்ன கிளிக்க போற? நாரத புராணத்துல நாரதர் இருப்பார், பிரம்ம புராணத்துல பிரம்மர் இருப்பார், சிவ புராணத்துல சிவா இருப்பாரு. ஆனா பெட்டி கடையில எல்லாமே இருக்கும். இப்படி பேசுறாங்களே இவங்க என்னையா பேசுறது? அந்த புராணம் புராணம் கடையில தானே இருப்பான். இப்ப ராமாயணம் இருக்குல்ல, ராமாயணம் இருக்கு. ராமாயணத்தோட கதை மண்ணால ஆனது மகாபாரதம், பெண்ணால ஆனது ராமாயணம். பெண்ணால ஆன ராமாயணத்துல என்ன விஷயம் நடந்துச்சு? ராமனும் சீதையும் சிறையெடுத்து சென்றார்கள். லங்கேஸ்வரன் சிறையெடுத்து சென்றானாலயா? யார் ஒதுக்குறாயா? நான் சொல்றேன். இப்ப சீதா பிராட்டியா ராமாயணம் ஒதுங்குறேன். நீ வா மகாபாரதத்துக்கு. மகாபாரதத்திலே பஞ்சபாண்டவர்கள் கௌரவர்கள் இருந்தார்கள். பஞ்சபாண்டவர்கள் 5 பேர் கட்டில்கால் மாதிரி இருந்தாங்கல்ல. அலியா பத்தினி பாஞ்சாலி. பஞ்சபாண்டவர்கள் 5 பேர் கட்டில்கால் மாதிரி இருந்தாங்க. கட்டில்கால் மலையா? கட்டில்கால் 5 இருக்கும், 4 தான் இருக்கும். அப்ப ஆமாங்கறீங்களா? நான் பாக்க மாட்டேன். பஞ்சபாண்டவர்கள் 5 பேர் இருந்தாங்க, கௌரவர்கள் இருந்தாங்க. ஆமா. அது அருகே துரியோதன சபையிலே யார போட்டு சபையில? துரியோதனுடைய சபையிலே துயில் உரியப்பட்டால் பாஞ்சாலியோட சேலையை உரிந்தார்கள். துயில் கிடையாது, சேலையை போட்டு உரிஞ்சாங்க. பாஞ்சாலியுடைய சேலையை உரிந்தார். உரிய சொன்னவன் துரியோதனன், உரிந்தவன் துச்சாதனன். வா ஐயா கேள்வி கேட்டு விட்டாங்களோ. ஓடா நீ உன்னை எடுத்தாடா. உரிஞ்சவன் யாருன்னு சொல்றா? டேய் உரிஞ்சவன் யாரு, உரிய சொன்னவன் யாரு? என்ன காரணத்துக்காக? இது ரெண்டையும் நான் சொல்லிட்டேன். என்ன காரணத்திற்காக அங்கே சேலையை உரிந்தார்கள் என்பதுதான் விளக்கம். உறிஞ்சவன் துச்சாதனன், உரிய சொன்னவன் துரியோதனே. உங்களுக்கு பதில் சொல்லலைன்னா நாங்க இந்த இடத்துக்கு வருவோமா? அப்படிடா. இல்ல இந்த இடத்துக்கு வர முடியுமா? சொல்றா. அருமை அருமை. என்ன அப்படி நினைச்சிட்டீங்க? சொல்லுங்க பதிலா. எதுனால அஞ்சுவலிப்பட்டிக்கு வரதா இருந்தா சாதாரண வர முடியுமா? சாதாரணவர்கள் வந்த மேடையாது, திறமை வாய்ந்தவர்கள் வந்த மேடை. என்ன கேள்வி கேட்டீங்க? அண்ணே உரிய சொன்னேன், தம்பி உறிஞ்சேன். அண்ணே உரிய சொன்னா தம்பி உறிஞ்சேன். உறிஞ்சிட்டு போறாங்க. எரிச்ச வர மாதிரியே கேக்குறதுக்கு கேள்வி பதில சொல்லுங்கடா. டேய் உறிஞ்சது யாரு? டேய் உறிஞ்சது துச்சாதனன், உரிய சொன்னவன் துரியோதனே. என்ன காரணத்துக்காக உரிய சொன்னாங்க சேலையை? காரணத்துக்காக உறிஞ்சது எங்களுக்கு தெரியும். என்ன காரணத்துக்காக உறிஞ்சதுன்னு அப்புறம் சொல்றேன். ஆனா நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேக்குறேன். அந்த உறிஞ்சானே அந்த சேலை நூல் சேலையா பாலிஸ்டர் சேலையா? பரவாயில்ல, லூசு குடிக்க வச்சிட்டியாடா. உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. குத்திட்டு செயலுக்கு போனா பரவாயில்ல. அவர் கேட்கிற ஒரு கேள்வி எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும்.
தேவையில்லாது அண்ணே சண்டை போட வச்சிட்டோம்ல. நம்ம வேலை வந்து முடிஞ்சது. நம்ம வந்த வேலை முடிஞ்சிச்சு. என்னண்ணே நம்மளே அடிச்சு நெஞ்சு மயிரெல்லாம் பெய்யுது. என்னடா வாங்குற சம்பளத்துக்கு நம்ம எவ்வளவு சீரழிய வேண்டியது. எதுக்கு நீ செந்தில்குமார் குலசாமினா முருகா கந்தா கடம்பா கார்த்திகேயா நீ நல்லா வச்சுக்க அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன டே செந்தில்குமாரா? அது எல்லா பேரும் முருகா கந்தா கடமாண்டுவாங்க. எல்லாரும் கும்பிடுற மாதிரி நான் கும்பிட மாட்டேன். வேற எப்படி? டே செந்தில்குமாரா உங்களுக்கு ஏன் கோவம்? திருச்செந்தூர் முருகன் செந்திலம்பதியிலே வாழுகின்றானே. 6 படையில 5 படை மலை மேலே இருக்கிறது. எங்களை பத்தி தெரியுதா? யாருமே தெரியுதா? பார்த்தா என்னன்னே புரியல. எங்க என்னன்னு நான் இப்ப கேக்குறேன், உங்களை கேக்குறேன். இந்த இடம் என்ன இடம்? வேலிமலை சாரல். வேலிமலை சாரல். இந்த இடம் செம்புத்தலம். டேய் அரே வாங்க போறான்டா. கேக்குறீங்களுக்கு பதில் சொல்ல மாட்டீங்களா? வேலிமலை சாரல். வேலிமலை சாரல். உங்க அப்பா பேரு? அப்பா பேரு ஆதிகாலம் பாட்டேன்னு சொன்னாராம் கோவிந்தராஜ். அப்போ இந்த சுப்புராஜ் வந்ததுதான் பேர் வைக்கணும் வந்ததுதான் ஆச்சாரிய அழகு இங்கே வந்தது. அப்படி வரும்போதே காது ஊற்றி பேர் வைக்கும் போது ஊசியை மறந்துட்டு வரும்போது கடைசியில் முள்ளை ஒடிச்சு குத்தணும் போகும்போதே காலில் புண்ணு வச்சது. புண்ணு வைக்கும் போதுதான் அவள் கோயந்தம்மா அழுதுகிட்டு வந்ததே அவள் ஆடு அதிட்டு போனது. என்ன பேருக்கு தானே வர்றேன். நம்ம அப்பா பேர் வச்ச கதைக்கு இந்த ஆள் இப்படி போறாருன்னா 90 ஆளு கணக்கு விட்டுறாத. எதுக்கு 89 பைத்தி ஆக்கிறது இவரோட 90. வாங்க நீங்க உங்களுடைய நாமோதயம் உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. உங்க அப்பா பேரை விட்டுருவோம். அப்ப சொல்லாம நம்ம வேற சொல்லக்கூடாது. நம்ம குல வழக்கப்படி அப்பா வேற சொல்லி முடிச்சுட்டு நம்ம வேற சொல்லணும். டேய் டேய் அத சொல்ல. சரி அந்த சேலைய சொன்னீல. ஏற்கனவே நீ கிறுக்கனாக்கிட்ட. பாலிஸ்டர் சேலையா? சேலை பாலிஸ்டர் சேலை. சாமி தெரியாது. டேய் என் பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் பிறக்கும் போது அவர் மருத்துவ வச்சு சொன்னாலாம் பிள்ளை பிறண்டு கிடக்கணும். அப்போ பிறண்டு கிடக்குன்னு ஆத்தா உருண்டு கொடுக்கும் போதே கம்மாயில் பீங்கா வெட்டினது. அப்படி பீங்கா வெட்டும் போதே அவன் சேவுகன்னு இங்கே சோமசுந்தரம் ஓடியாந்து தூண்டி ஓடுறோம்னு எங்கள் அப்பத்தா விட்டு சேலையை போட்டு இழுத்த குளிச்சவன் போலைய சேலையில் பாவாடை மாட்டினும் போதே ஐயா கோமணத்தை அவுத்துட்டு தண்ணியில் விழுந்தது. அப்போ கூட 2 கொட்டை பெருசாக இருந்துச்சு. ஆமாங்க. அப்போ கடைசியில் நான் பிறந்துட்டேன்னா பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா வாணியா வடியுமா. வாணியா வடிக்கும் போதே கேணியில் தூக்கி போட போனது. பேர் என்னன்னு சொல். ஏய் சொல்லல இல்ல போடா. சொல்லல போடா. ஏன்டா? ஏய் பேரை சொல்றா. பேரை சொல்லு. ஏய் ஐயா பேரை சொல்லுங்க. சொல்லு. உன் பேர் என்னது? வீரத்தேவன். அப்படி சொல்லுங்க. வீரத்தேவன். இவே வந்து தொக்கடுத்து புண்ணு ஆறலேன்னு தான். டேய் இந்த இடத்து பேர் என்ன? இந்த இடம் ஏன் உங்கள சொல்லணுமா? டேய் இவன் சத்தியமா அற வாங்க போறான்டா. சத்தியமா அற வாங்க போறேன். கேக்குற கேள்விக்கு பதில சொல்லு. இந்த இடத்து பேர் என்னன்னு? கருப்பு வளநாடு. சாமி இறங்கி தெரியும். விட்டேனா சூத்தரிச்சு போவேன். சரி சரி சாமி வாங்க. அருள் நின்றுச்சு. ஐயா ஐயா இருங்க. அரண்மனை வசனம் மறந்து போச்சுன்னா கேளு. ஆடியும் பார்த்தேன் மாடியும் பார்த்தேன் குச்சியும் பார்த்தேன் குடாப்பியும் பார்த்தேன். சாமி அறியா உனக்கு தெரியாது. யாருன்னு கேளுடா நீ. யாரு யாரு சாமி வந்திருக்குது? என் குட்டியே மண்டை மேல கொண்டே போட்டுக்கிட்டு. டேய் டேய் வந்திருக்கிறது யார் சாமி நீ? எல்லை இல்ல. டேய் ஏன் எல்லை இல்ல? டேய் டேய் இந்த கருப்பு எல்லை இல்ல கையில கொட்டையை வச்சுக்கிட்டு மண்டையில கொண்டே போட்டுக்கிட்டு. டேய் ஏன் முன்னுக்கு கொட்டையை ஆடிக்கிட்டு. கொட்டலே கட்ட. ரெண்டு வச்சுடா சாமி. ரெண்டு வச்சுடா. ஒரே அறையில சாமி மோரே பாரு மோரே. ஒரு அறைக்கே சாமி தாங்களே. வந்தது யாருப்பா? வந்தது யாரு? வந்தது யார் சொல்லு. வந்தது யாருன்னு சொல்றா? வந்தது இவன் கூட தாங்க வந்த. இந்த இடத்துல நாங்க காவல் பாக்குறோம். தங்கச்சி சோன் சத்தம். ஏன் ஆள் ஒண்ணு இருக்கு. டேய் ஏன் நீர் செக்க போன போறியா? ஏன் ஆள் ஒண்ணு இருக்கு. அந்த பெண்மகளை அழைத்து வாருங்கள். அந்த பெண்மகளுக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும்.
அண்ணே கூட்டி விட சொல்றா. டேய் டேய் அழைத்து வந்தால் ஆசீர்வாதம். கூட்டி விட்டா பண்ண அதனால என்ன காசு கொடுத்தா சரிதே. டேய் டேய் 3500 பேசுவான். 1500 வச்சுக்கிறோம். 500 ரூபாய் பண்டிகைக்கு பெட்ரோல் போட்டுக்கிறோம். அழைத்து வந்தால் உங்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் தந்தனோ அதை போலவே இந்த பெண்மகளுக்கும் நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். நீ எதுவும் கொடுக்க நான் ஆடாம உள்ளவோ. அழைத்து வாருங்கள். அண்ணே லேசா செந்தில் குமரா நீங்க யார் தெரியும் பாக்குறீங்க? கொஞ்சம் பிடிச்சிருச்சுடா. லூஸ் ஆயிட்டாரு. பார்த்தா மென்னு பேசுறாருல. கணக்கு வச்சுக்க. இந்த சாமியை 2 பேரும் சேர்ந்து பைத்தியமாவே ஆக்கிட்டீங்களா? 90வது ஆளு. நாளைக்கு வர ஆளு 91. கண்ணே இருக்கஞ்செடியோர இருக்க பொடிச்சனே மாமா முருகனைய போல முருகி தவிச்சேனே. நாளென்ன பொழுதுன நாம் பாடத்தான் வீடென்ன வெறி என்ன நாம் பாட ஏதோ என் மனம் தானா நினைச்சு வீங்கி கிடக்குது. இருக்கஞ்செடியோர கரு 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 இருக்கஞ்செடியோர இருக்கு கடிச்சுக்கிட்ட மாமா முருகனைய போல ஊம்பி தவிச்சனே. எதுக்கு கூப்பிட்டீங்க? இதுக்கு கூப்பிட்டேன்னா நானு என்ன சொல்ல வருவேனே என் வசனமே மறந்து போச்சு. நம்ம இடத்துக்கு இவர் வந்திருக்கார். எவர்? கர்நாடகாத்தேன் அழகர் சாமி மயன் நாரத மகரிஷி வந்திருக்கிறார். என்ன ஒரு மார்க்கமாவே தெரியல. என்ன அவர் வந்திருக்காரு. கெடா பொழிச்சலுக்கு தெரியுது. என்னது? இதெல்லாம் தெரியாமடி என்னடா செய்யுது? எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா சாமி. இல்ல நான் அப்படிலாம் கிடையாது. தெரியுமா? மேமாடியில உட்கார்ந்துருக்கேன் சொல்றேன். கீ மாடியில இருக்க உனக்கு தெரியல. பாரு உன் மண்டைய புழக்க போறேன் பார்த்துட்டே இரு. அப்ப அழைத்து வாருங்க சுவாமி, ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். நான் வரும்போது வேர்க்கலதுன்ட்டேன். இப்ப நீ வர்ற உன் சைஸுக்கு தகுந்த மாதிரி ரொட்டி நிக்கிறானே. என்ன ஸ்கேன் எடுத்து பாத்தியாடா? என்ன சொன்னீங்க? ஊர் அம்பலார் எப்படி உட்காந்து கத்தாம வாயா போலீஸ் ரைடியா. சாமி நான் சொன்னேன் அந்த லகுடு இதுதான். அது அவங்கள்ட்ட நாளைக்கு வர கம்பெனி கொடுக்கும். அடுத்த காரணம் என்ன? இவர் தான் ஏதாச்சும் செஞ்சு விடு. என்ன செய்ய வர? காசு வாங்கி விட்டு காசு வாங்குனீங்களா? காசு வாங்குறதுக்கு என்னையும் செய்ய சொல்றீங்க? லைட்டா லேசா ஒட்டினாலே அந்த ஆளுக்கு கசிவு ஏற்பட்டு முடிச்சுக்கோ. உயிர் பண்ண ஆபத்து இல்லையே. எதுலங்க? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விடலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விடலாமா? இந்த பொம்பளையே காத்து தடுக்கி போதும் 650 ரூபாய்க்கு அம்பிடுத்தேன். ரொம்ப வெள்ள ஒட்டி போறா. சும்மா நிக்காதீங்க. அவுத்து போட்டு இல்லையா சாம்பிராணி ஓடட்டும். தொழில் அருமையாக தமிழ் குலமே தாய் குலமே இவ்வளவு அழகாக இருக்கின்றார். பெண்மகளை பார்க்கும் பொழுது போதும் இவ்வளவு அழகாக இருக்கின்ற பெண்மகளை இவ்வளவு அழகு அழகு என்ன அழகு என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலரும் கொட்டிய அழகு இன்னல்கள் கை சேர்ந்தவே சின்ன அழகு 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான். காலையில புருஷன் கூட போயிருவா. என்ன ஏயா சித்திரத்தை வருத்துற? நீ வந்த வேலையை முடிச்சு விட்டு பேமெண்ட கூடிய நாங்க போறோம். இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுன்னு ஒற்றாப்புல வரு. பொருத்தம் இல்லாம ஏங்க அவன் தாங்க அண்டர் கிரவுண்ட் சுத்தம் பண்றேன். இந்த பெண்ணோட அழகு எங்க இருக்கு தெரியுமா? முழு அழகையும் கண் விழியிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறார். வா பெண்மகளே, இவ்வளவு அழகு கண் விழியிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். கருவிழியிலேயே கண்ணின் கடைப்பார்வையை காதிலே காட்டிவிட்டால் மண்ணின் குமரலுக்கு மழையும் ஒரு சருகாகுமோ? இவ்வளவு அழகு. கலையே பொன்விழி கூட கவி பாடுதேன்.
கலையே ஒன்று கவி பாடுது கலையே பொன்விழி கூட கவி பாடுதே தங்கச் சிலையே பொன்னிழல் கூட ஒளி வீசுதே ஒளி வீசுதே கலையே பொன்விழி கூட கவி பாடுதே இளங்காதல் அமுதாந்த ஏகாந்த ராணி இளங்காதல் அமுதாந்த ஏகாந்த ராணி இசையோடு பாடும் வேதாந்த வாணி இசையோடு பாடும் வேதாந்த வாணி இணையாவும் இல்லையே கலையே உன்விழி கூட கவி பாடுது சிலையே முன்னிழல் கூட ஒளி வீசுதே ஒளி வீசுதே கலையே பொன்விழி கூட கவி ரத்தவாந்தி எடுத்துறியாம பலருக்கே தொழில் சிறக்க மனமாற வாழ்த்துகிறேன். அடுத்தபடியாக உங்கள் தங்கி அழைத்து வாருங்கள். தங்க எனக்கு இல்லை, அக்கா தான் இருக்கு. சோதி இவர் அண்டர் கிரவுண்ட் சொல்றேன், அதுக்கு இந்த பிள்ளை சொல்றா மெமரி எடுக்க. அடுத்தபடியாக உங்கள் தங்கை அழைத்து வாருங்கள். அந்த பெண்மகளுக்கும் இதை போல ஆசீர்வாதம் அல்லாமல் வேறு மாதிரியாக மரியாதை நிமித்தமாக. ஏய் என்ன நடக்குதுங்க? நீங்க பாடுற பாட்டுக்கு அவங்க குளிர் காயிறாங்க அவ்வளவுதான். அந்த இடத்துல பொங்க மரத்துல ஏமனசன் நான் தொலைச்சேன். நீ யா பாடி கத்திட்டு போக வேண்டிய அந்த நேரத்துல அந்த முத்தத்துல போதும் செந்தி. தங்கச்சி என்ன என்னாச்சு? மலையோர மாங்குருவி மாவிளையில் பாட்டெழுதி பாடுதடி. மகராசன் உன் வரவை பகலா என் மனசு தேடுதடி. மலமேலும் காதில் கேட்குதா, மனதோடு தேனை வார்க்குதா. பூங்காத்து வீசுது, அனல பூசுது, பொன்மானே பக்கத்தில கொஞ்சம் வாமா. பாடி கொஞ்சம் கொஞ்சலாமா. செம்பருத்தி பூவுக்கு நீ தாயா, கண்ணுக்குள்ளே காதலேனோ தீயா. சின்ன இடை தேய்வதென்ன நோயா, என்ன சுகமோ எப்ப வருமோ என்னென்னமோ பண்ணுதையா ஆசை. ஓ மலையோர மாங்குருவி மாவிளையில் பாட்டெழுதி பாடுதடி. கல்யாண மாப்பிள்ள எனடி பார்க்கல, கண் மூடி நாடத்திலே நிக்கலாமா. ஊரெங்கு தோரணம் மணக்கும் ஊர்வலம் பொண்ணோட கண்ணத்திலே வைக்கலாமா. அந்தியில சந்தனத்தை பூச ஆசைகளில் மயங்கி பேச, சேலையில நீ விசிறி வீச, காலையில பார்த்த கண்ணு கட்டி அழைச்சா முத்த பறிச்சா நோய் முழுக்க தீர்ந்து வைப்பா. ஓ மலையோர மாங்குருவி மாவிளையில் பாட்டெழுதி பாடுதடி. லலலலலா. மகராசன் உன் வரவை பகலா. இந்த வளைவி கீறி விட போது ஏற்கனவே அது மூஞ்சி மயிரை புடுங்கின மாதிரி இருக்கும். இல்ல மரம் இங்கிட்டு திரும்பி தான் பார்த்தேன். அதுவும் மரம் இங்க வாவே. அன்பு இருந்து இங்க வானே. இங்க ஒரு மரம் இருக்கா அண்ணே? இங்க வா. இங்க ஒரு மரம் இருக்கா? அங்க ஒரு மரம் இருக்கா? அப்படியே அங்க ஒரு மரம் இருக்கு. ஹத்தியா எத்தனை மரம் நம்ம இடத்துல இருக்கு அண்ணே. இந்த இங்க ஒரு மரம் இருக்கு. சப்பு ஏய். அழைத்ததின் காரணம் அண்ணா. நாரத மகரிஷி வந்திருக்கிறார். என்ன? இந்த மரத்துல என் தங்கச்சி சப்பு இருக்கிற மாதிரியே இருக்கு. என்ன? அந்த மரம்லாம் மாங்கனியல்.
என்னது மாங்கனி என்று என்ன? என்னது மாங்கனி புடுக்குதா? என்ன கண்ணு தெரியுதா தெரியல. அரவிந்த் ஆஸ்பத்திரியில தான் கொண்டு தள்ளு. நான் கூட மாங்காய் காய்ச்சிருக்கணும்னு என்னமோ சொல்லுதுன்னு போறேன். மாங்கனிகள் தொட்டி ஆள் சூப்பரா இருக்கு. ஏய் எரும மாடு முகரே பார். மொராட்டவளே நம்ம தங்கச்சி வேணும்டா. தங்கச்சியை போய் எவனாவது இப்படி சொல்லுவானா? பைத்தியக்கார பையலா சொல்லுவானா? என்ன நீ கூட பிறந்த குடல் அந்து வச்சு அண்ணே 1000 தான் இருந்தாலும் எடுத்து வளர்த்த பிள்ளை உனக்கு தங்கச்சி இல்ல. நான் தான் அண்ணே இவன் கிடைக்க. இவன் மட்டும் உனக்கு அண்ணன். அப்ப நானு நீ எனக்கு மச்சான். ஏய் அப்ப நானு இந்த பிள்ளை தங்கச்சி. என்னது பிச்சு புடி உங்களுக்கு தங்கச்சி. ஏய் என்ன அந்த பிள்ளை எனக்கு தங்கச்சின்ற? நான் உனக்கு தங்கச்சி இல்லன்ற? அழகா இருந்தா எல்லாருமே தங்கச்சின்னு சொல்லவே மாட்டேன். யாரா இருந்தாலும் சரி. ஏன் அப்படி சொன்னா வாயில புண்ணு வந்துருமா? வாயில உன்னை புண்ணு பார்க்கல எனக்கு எரிச்சலா தான் வருது. அழகா இருக்கவங்கள பூரா தங்கச்சின்னு சொல்ல மாட்டேன். அண்ணே பாப்பு ஏய் உண்மையாவே உலகத்துல என்ன நடக்குதுங்கிறத நீ சிரிப்பா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்க. இப்படிதான் போய்க்கிட்டு இருக்கு. நாரத மகரிஷி அழைத்து வாருங்கள் அண்ணா. சாம்பு சாமி என்னண்ணே கத்ரு ராதாண்ணே இங்க பாரு என்னன்னு ஏலே கைய நோண்டா ஏலே அத்தா காலையில அந்த கையை ஆஜிட்ட போட்டு கழுவிடு. நோண்டி நோண்டி பள்ளமா போயிரு போல இருக்கு. என்னண்ணே நீயும் வளர்ந்துட்ட. நான் வளர்ந்துட்டேன். உன்னை அடுத்த வீட்டு கட்டி கொடுக்கவா? அடுத்த வீடு தான் கட்டி கொடுக்கணும். நான் மாட்டேன். சொத்து உம்புறம் போயிடும். சொத்து போனா போயிட்டு போகுது. எனக்கு கல்யாணம் பண்ண வேற மாப்பிள்ளை போனா வேண்டாமா? கூட பரவாயில்லையே. வந்தவருக்கு வரவேற்பு கொடுக்க விடுங்கடா. ஐயோ கொடுக்க விடுங்கண்ணே. நமஸ்கரிக்கிறேன் சாமி. என்னது நமஸ்கரிக்கிறேன். தங்கச்சி சாமி மின்னுக்கு சிரிச்சாத. சாமி திருத்தவ குடும்பம் நினைப்பாரு. அவன் ஒரு லூசு பைய. சிரிக்காத. தங்கச்சி சங்கரா வணங்குகின்றேன் சுவாமி. வந்தாரை பாமாலை பாடி வரவேற்பது எங்களது பாரம்பரியமாக. என்ன ஏய் வரவேற்பு கொடுக்குறோம் பேசாம நில்லுங்க. இல்லைன்னா மரியாதையா போயிருங்க சொல்லிட்டு. அவன் குறவு மீன் உடிக்கிறான் தங்கச்சி. காய் அடிச்சிருப்பா. ஆனா உனக்கிட்ட நாடகம் கொடுத்தா பாரு ஊர்க்காரங்க அவங்கள சொல்லணும். அவன் குறவு மீன் உடிக்கிறான் போய். என்னது அந்த பிள்ளைக்கு தெரியல. ஒரு தடவை அந்த பிள்ளைகிட்ட சொல்லி காட்டு. இனி கேப்பியா? அங்க கெண்ட மீன் தான் இருக்கும். முருகா அதுதான் தெரியுது. நாடகம் நடிக்கல நாடகத்தை கெடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். அம்மா நான் இப்ப என்ன பண்ணணும்? ஐயோ வரவேற்பு கொடுக்கடா இருக்கப்பா. சாமிக்கு வரவேற்பு சொல்லுங்க தங்கச்சி. ஆமா கதை நடந்துகிட்டு தான் இருக்கு. திருமால் புகழ் பாடி திருலோகம் தனி நாடும் தெய்வகருள் தூதுவரே வருகவே. திருமால் புகழ் பாடி திருலோகம்